பார்த்தீங்கன்னா சுத்து போன வண்டியில தான் ஏறி இருக்கோம். வண்டி பேர் என்ன பார்த்தீங்கன்னா மாருதி 800. மாருதி 800. என்னடா எந்த காலத்துல இதெல்லாம் என்னதுண்ணா? பழைய வண்டிடா, என்னன்னே தெரியல. கீர் போடுறேன். ஏய் மம்மி கீர் பாக்ஸ் நானா எங்கேயோ போய் சத்தியமா விட்டானா, அப்புறம் அவ்வளோதான். இது ஒரு ஸ்டாண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. சத்தியமா பயமா இருக்குண்ணா. எங்கேயோ நிஜமான போய் விட்டா ஒரு பயப்படாத. பவர் ஸ்டீரிங்களா? ஆமா, பல கால வண்டியில ஆனா பின்னாடி போற கீரை முன்னாடி போனானோ எங்கேயோ போய் சத்தியமா விட்டாதா. முன்னாடி அது இருக்கு, வண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஆரி ஸ்டீரிங் ஓட்டுறேன்டா. பவர் ஸ்டீரிங் தான் கொடுப்பாங்கண்ணா பழைய கால வண்டியில. இருக்கும்டா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தான்டா. அது அவங்க கழுத்து ஏதோ புதுசா மாட்டிருப்பாங்க. பிரேக்கே இல்ல. போவறதுக்கு முன்னாடி நிர்மலா நம்மளுக்கு பத்தாது. கார் 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 பாத்துட்டா. நீ வாய மூடுறா. வாய மூடுறா குரங்கு ஐயா. இப்படி 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 ஸ்டேரிங் வைக்கலாம். செகண்ட் கியர் என்னடா? சீட் பெல்ட்லாம் இதை நீ எதிர்பார்க்கலாமா? பின்னாடி சீட்டை பாருங்க, சீட்டே இல்லடா. கார் சூப்பரா இருக்குடா ஓட்ட. சத்தியமா தான் சொல்லிடுறது, காரே இல்லைன்றேன். அப்படியே போகுது, இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. டேய் கொஞ்சம் அதான் பண்றா. சைடு மிரர் பார்க்க போறா. வைக்கிறதுக்கு முடியல. நல்லா இருக்குடா ஓட்ட. பேய் அழுத்து அழுத்திட்டு இருக்கேன். பிரேக் இல்லைன்ற இவ்வளவு வேகமா போவாதண்ணா. நடுவில் வந்துட்டானுன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்கிறேன், பாத்துப்பேண்ணா. உழுவ மாட்டேங்குது, செகண்ட் எதுவும் உழுவ மாட்டேங்குது. நல்ல காரணம் அப்படியே துபாய் போங்க. சாவி ஏசி முடிஞ்சா போடுறா. ஏசி இருக்கு. ஏசி இருக்கு. இங்க பாத்தியா வந்தாச்சு. இதை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் சோலார் பஸ் ஸ்டாண்ட். ஈரோட்ல இருக்க புதுசா கட்டின வந்து பாத்தீங்கன்னா சோலார் பஸ் ஸ்டாண்ட். ஆஃப் பண்ணா கொஞ்சம் காத்து வரல, ஒரு நேரம் வரல போட்டுக்கிட்டு. இதுதான் சோலார் பஸ் ஸ்டாண்ட். இங்கே தான் வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணிட்டு எனக்கு பிரச்சனை வந்து வண்டி சொல்லி கொடுக்க போறாங்க எப்படி ஓட்டுறதுன்னு. அவ்வளோதான், எப்படியோ கூட்டிட்டு வந்தாச்சு. இங்கே தான் வந்து எடுக்கிறோம். பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா. இதுதான் சோலார் பஸ் ஸ்டாண்ட். பயங்கரம் இல்லை, பயங்கரம். என்னடா பயங்கரமா இருக்குங்க வண்டி. கிளப்புறோம். சத்தியமா பயப்படுறேன். இங்க விட்டுறாதா நீங்க. ராவடி பண்ணாத எனக்கு கத்து எப்படி ஓட்டு மட்டும் சொல்லுவேன். இங்க போய் விட்டுறாதா நீங்க. நிறுத்து, ஓரமா நிறுத்தினா பொறுமையா திருப்பினா. எதுக்குன்னா உனக்கு அவதி, பொறுமையா போனா. என் வண்டியில நான் இப்படிதான் போவேன். ஸ்டாப் ஸ்டாப் வண்டி ஓட்டி முடிச்சிருவேன். இதெல்லாம் நீ சொட்டனா என்னன்னா ஏசி போடுறா. என்னது போலாமா இப்போ? எங்க எங்கேயாச்சும் போவோம். வழி தெரியுமா? இந்த ஸ்ட்ரெயிட்டா போனா என்ன வரும்? நல்ல ஸ்பாட்டா, காசு உங்க ஃபோன் இருக்கு, என் ஃபோன் இருக்கு, ஜிபே இருக்கா? ஜிபே இருக்கு, நெட் இருக்கு, பிரச்சனை இல்லை. சரி, எங்கேயோ சாப்பிட்றேன் குடிக்கிறேன். ஓகேவா? நேரம் போவோம். வீட்டுக்கா? அவன் தெரியல. கிளாஸ் தான் ஏத்துறது. கிளாஸா ஏத்தருக்கா? அப்புறம் எதுக்கு ஏசி போட்டது? அதில் வாங்கினா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியாச்சும் இருக்க முடியல. அதில் கூட தப்பிச்சிருவேன். எனக்கெல்லாம் ஏதோ ஆச்சுன்னா டப்புன்னு வெளியே குச்சி விடுவேன். நானும் பார்க்க மாட்டேன். குச்சிடுறான்.
நண்பர்களே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நம்ம வந்து ஓட்டக்காரை வச்சுக்கிட்டு பத்திரமாக வந்து ஊர் சுற்றி இப்போ வந்து வீட்டுக்கு சென்று போய் கொண்டு இருக்கிறோம். அதை வீடு சென்று மாலையில் வீடு திரும்பி வந்த பெருசுகளை எப்போ வேணா போயிடும் சிறுசுகளை. ஐயோ தப்பாடியில் சொல்லுங்களா? சரிங்க. ஆமாம், நம்ம எங்கே விட்டோம்? அங்கே விட்டோம். பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா காரில் போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட பெஸ்ட் டிரைவர் இருக்கனால ஒரு பிரச்சனை இல்லை. அப்படியே சஞ்சு எங்க இருக்காங்க இதுல? அவர் வந்து எப்படி இவ்வளவு திறமையா ஓட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லி கொடுக்குறது அப்படி ஓட்டுறாரு கிடையாது அப்படி நீங்க நினைப்பீங்க, அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது கிடையாது. அப்படின்னா அதெல்லாம் சொல்லி கொடுக்கல, அவங்களே ஓட்ட கத்துக்கிட்டாங்க. அப்படிதான் இதோட நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. என்னன்னா அங்கதானே நடந்துச்சு அந்த சம்பவம். காரு திருப்புறது, பின்னாடி ரிவேஸ் வரல, முன்னாடி போனா டிச்சு. இவங்க வண்டியே ஓட்ட தரல, அப்பெல்லாம் கத்துக்கிறாங்க. இப்ப வந்து ஓட்ட வண்டியே ஓட்டுவாங்க. இன்னும் அது ஒரு 2 மாசம் இருப்பாங்க வந்து. என்ன நான் அந்த டேர்னிங்ல திரும்பும்போது லாரி வேற அங்க இருந்து பஸ் வேற வந்துட்டு இருந்துச்சு. ஒரு அங்கிள் தானே திருப்பி கொடுத்தாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல, வண்டி ஸ்டார்ட் பண்ண தரல, பெட்ரோல் ஆகல தெரியல. அந்த அங்கிள் வந்து ஒரே ஒரு எப்படின்னாரு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு வந்து. என்ன பண்றதா? 2 மாசம் இல்ல, அது ரொம்ப நாளே ஆச்சு. ரொம்ப நாளே ஆச்சு. லைசன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போ ஜனவரி டிசம்பர்ல அப்படியே 6 மாசத்துக்கு மேல 6 மாசம் ட்ரைனிங் பண்ணி இப்ப வந்து ஓரளவுக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா என்னால வர முடியாது. நீங்க பெரிய ஆள். பொம்மை காத்துக்கிட்டீங்க. எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. காலையில் வீடு சென்று சும்மா உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். வாடா போலாம் அப்படின்னு அதெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து பதிவுலாம் வந்தாச்சு. போகும்போது நெருப்பு பற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நெருப்பு அணைஞ்சிருச்சு மொத்தமாக. எப்படியோ உசுரோட என்னை கூட்டிகிட்டு வந்து இதுக்குங்க ரொம்ப நன்றி டிரைவர். டிரைவர் நான் பத்திரமாக பயணிகள் கவனத்துக்கு டிங் டிங் டிங். உங்களது பயணம் இனிமையாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நீங்க பண்ணிருக்க மாட்டானா? எங்கண்ணா திறக்க மாட்டேங்குது. இருறானா விண்டோ வைக்கிறோம். இதுக்கா இந்த ஆக மாட்டேங்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆக மாட்டேங்குது. எவ்வளோ தருவாங்க உனக்கு? நான் திறக்க மாட்டேங்குதுண்ணா. நான் இங்கே வச்சு பூட்டிட்டு போயிடாதண்ணா. ஓகே ஓகே. ஏண்டா இது கூட கார்ல தெரியல. கார் ஓட்ட சொன்ன ஒரு குருவே நீ இப்படி பண்ணலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திக்கிறோம். பாய் பாய். மறுபடியும் ரவுண்ட் போகுமா? வேணாம். அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால்.